ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கரும்பு வச்சு கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இப்போ பொங்கலுக்கு வாங்கின கரும்பு அதில் கொஞ்சம் இருந்துச்சு, சரி கொழுக்கட்டை மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ரெண்டாவது நல்ல ஸ்மெல்லும் இருக்கும். அந்த கரும்பு ஸ்மெல்லோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பெரிய பெரிய கணுவாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது இன்றைக்கி இந்த வாட்டி. நல்ல இனிப்பும் கூட. இப்போ இந்த கரும்பை எடுத்து கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி பெரிய ஜார் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு விப்பரில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே அடித்து எடுத்தோம்னாக்கா அந்த சாறை எடுத்துடலாம். இது ஒரு கரும்பு அந்த ஜூஸ் புளியறவங்கள்ட்ட கொண்டு போய் கேட்டால் அப்படியே உள்ள மிஷினுக்குள்ளே விடுவாங்க, அப்படியே எடுத்துருவாங்க, வந்துடும். சரி ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்னு போய் கேட்டால் ஒரு கரும்பு முழு கரும்பை அந்த மிஷினில் விட்டு வெளியில் எடுக்கிறதுக்கு 50 ரூபா வேணுமோ. சரி நம்மளே பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக கொழுக்கட்டை செய்கிற மாதிரி தான். கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன், பச்சரிசி மாவு. இது தேங்காய் பல்லு பல்லாக கீறி வச்சுருக்கேன். ஏன்னா அது கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது ஊர்லேருந்து கொண்டு வந்த தேங்காய், ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் பறித்து கொண்டு வந்தது. அதனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட் ஊறுகாய். அதனால் பல்லு பல்லாக வச்சுருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னாக்கா துருவி எடுத்துக்கோங்க. கரும்பு கட் பண்ணி ஜூஸ் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு நாட்டு சக்கரை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், நெய், ஏலக்காய், அவ்வளோதான். இதை வச்சுட்டு கரும்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். நல்லா வித்தியாசமாக இருக்கும். சீசனில் தான் செய்ய முடியும், வருஷத்துக்கு ஒரு தரம் தான் உங்களுக்கு நம்ம இந்த கரும்பு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். இப்போ கரும்பை மேலே தோலெல்லாம் சீவிட்டு அப்படியே சீவினீங்கன்னாக்கா அப்படியே பட்டை பட்டையாக வந்துடும். கொஞ்சம் இது மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், மற்றபடி ஈஸியாக நம்ம நார்மலாக கொழுக்கட்டை செய்கிற மாதிரி தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சும்மா நம்ம நார்மலாக பண்ணுறதுக்கும் கரும்பு ஜூஸில் பண்ணுற கொழுக்கட்டைக்கும் வித்தியாசம் இருக்கும். அதே போல் சீவி எடுத்துக்கலாம். அப்படியே சீவி எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக உள்ள பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ கரும்பை கட் பண்ணி மேலே தோலெல்லாம் சீவிட்டு பீஸாக கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா பிளேடு போயிடும், பார்த்துக்குங்க. நாரெல்லாம் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு இந்த சைஸுக்கு போட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி போட்டுட்டு டக்குன்னு ஆன் பண்ணிடாதீங்க. விப்பரில் ஆப்போசிட் சைடில் இப்படி 2 சுற்று சுற்றுனீங்கனாலே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடணும். தண்ணி விடாமல் அரைக்க முடியாது, கொஞ்சம் தான் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ கரும்பு ஜூஸ் எடுத்துக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ இவ்வளோவுக்கு எடுத்திருக்கேன். விப்பரில் இப்படி ஆப்போசிட் சைடில் ஒரு 2-3 சுற்று விட்டுட்டிங்கனாக்கா அப்படியே நசுக்கினது மாதிரி அப்படியே வந்துடும், ஒன்றும் பாதியமாக. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் அப்படியே தண்ணியை விட்டு எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ கரும்பை இப்படி அரைச்சாச்சு பாருங்கள். தேங்காய் பூ மாதிரி அப்படியே பூவாக வந்துடுச்சு. ரொம்ப ஒரே தான் விட்டிங்கனாக்கா பிளேடு போயிடும், பார்த்துக்குங்க. இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர்னு கொஞ்சம் தண்ணியை விட்டு அடித்து ஃபில்ட்ரு பண்ணால் தான் ஜூஸ் வரும். இப்போ தண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்படி வரும் கரும்பு ஜூஸ் உங்களுக்கு. தேங்காய் மாதிரி 2 ட்ரிப்பெல்லாம் நீங்கள் சாறு எடுக்க வேண்டியதில்லை, ஒரே ட்ரிப்லேயே வந்துடுது. அப்படி நல்லா இதில் மறுபடியும் உங்களுக்கு ஜூஸ் வராது, அவ்வளோதான்.
லைட்டாக கையில் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டாருங்க, ரொம்ப விட்றாதீங்க. ஏன்னா கொழுக்கட்டைக்கு தேவையான அந்த ஜூஸ் தான் வேணும் உங்களுக்கு. ஜூஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கங்க. எப்படியும் 1 2 நாருங்க எப்படியும் போயிருக்கும். இப்போ இவ்வளோக்கு எடுத்துருக்கேன். இதே போல் இன்னும் இந்த கரும்பையும் அரைச்சி அப்படியே எடுத்துடலாம் ஜூஸு, ரொம்ப தண்ணி விடாமல். தண்ணி விடாமல் ட்ரையாக லைட்டாக அப்படியே திருப்பி திருப்பி பூ மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதே போல் தேங்காய் பூ மாதிரி அப்படியே அரைச்சாச்சு. ஒரு 1/4 டம்ளராக ஊற்றி ஊற்றி அரைச்சிங்கனாக்கா கொஞ்சம் ஜூஸ் கிடைக்கும். ரொம்ப தண்ணி விட்றாதீங்க. இப்போ கரும்பு ஜூஸ் எடுத்துகிட்டு நல்லா 2 தரம் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். தேவையான அளவு மாவும் எடுத்தாச்சு. இப்போ தண்ணியை சூடு பண்ணி இந்த கரும்பு ஜூஸை சூடு பண்ணி அதிலே நாட்டு சர்க்கரையும் போட்டுட்டு தேவையான அளவு, இது வந்து ஸ்வீட் இருக்கும் கொஞ்சம், ஒரு அரை இனிப்பு போட்டால் போதும் நாட்டு சர்க்கரை உங்களுக்கு போட்டு. இப்போ எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். இப்போ கரும்பு ஜூஸை சூடு பண்ணிக்கலாம். நம்ம சுடு தண்ணிக்கு பதிலாக கரும்பு ஜூஸை போட்டு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இப்போ இந்த மாவுலேயே தேங்காய் பல்லாக போட்டால் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் துருவி போட்டாலும் போட்டுக்குங்க, பல்லாக போட்டாலும் நல்லா மென்று சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், ருசியாக ஒரு மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு வாசனைக்கு, ஒரு டேஸ்ட்டுக்கு சும்மா ஒரு 1/2 ஸ்பூன். தேங்காய் இருக்குது, இது பிசையும் போது கொஞ்சம் கூட குறைச்சிருந்ததுன்னா போட்டுக்கலாம் வேணால். இப்போ கரும்பு ஜூஸு சூடாகிட்டு இருக்குது. இதுலேயே வந்து தேவையான அளவு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ஏதாவது போட்டுங்க. இதில் வந்து தூசி இல்லாமல் சுத்தமாக இருக்கும், அதனால் இப்படியே போடுறேன். நீங்கள் போட்டுட்டு தூசி வீசி இருந்துச்சுனாக்கா, ஏதாவது குச்சி தூசிங்க எதுவும் இருந்ததுனாக்கா இந்த மாதிரி காய்ச்சிட்டு அதை வடைகட்டியில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்குங்க. இந்த மாவுக்கு ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இந்த அரைச்ச கரும்பு சக்கையை தூக்கி போட்டுறாதீங்க. இது வந்து நம்ம தேங்காய் நாரில் மாடி தோட்டத்துக்கெல்லாம் கொக்கோ பீட்னு கொடுக்குறாங்க பாருங்கள், அதே மாதிரி தான் இது. இதை கொண்டு போயிட்டு மாடி தோட்டம் இருக்கிறவங்க மாடி தோட்டத்தில் போட்டுக்கலாம். மண் கூட கலந்து அப்படியே போட்டோம்னாக்கா தண்ணியை உறிஞ்சி நல்லா தக்க வச்சுப்போம். அந்த கொக்கோ பீட்டு மாதிரியே தான் இதுவும். நான் அது கூட அந்த கரும்பு ஜூஸுங்க எடுக்கிறாங்க பாருங்கள் ரோட்டுங்களில், அவங்களாம் தூக்கி குப்பையில் தான் போடுவாங்க. கோணியில் அப்படியே வச்சு குப்பை வண்டியில் தான் சும்மா வேஸ்ட்டாக தூக்கி போடுவாங்க. அதை சொல்லி வச்சு ஒரு நாளைக்கு போய் வீடியோ எடுக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன், டைம் இல்லை எனக்கும். அந்த கரும்பு ஜூஸ் எடுக்கிறாங்க பாருங்கள், அவங்க வந்து அவங்களுக்கு அந்த சக்கை வந்து தேவைப்படாது, அதை எடுத்து வெளியில் தான் வேஸ்ட்டாக தூக்கி போடுவாங்க. அதை நம்ம போய் கேட்டோம்னாக்கா கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு அந்த மேலால் உள்ள அந்த கரும்பு கலர் இருக்குது பாருங்கள், இந்த ஹார்டாக இருக்க பார்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு இந்த சக்கை மாதிரி இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா உதுத்து விட்டு மாடி தோட்டத்தில் போட்டோம்னாக்கா நல்லா செடிங்களும் வளரும், உரங்குறம் போட்டாலும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து தொட்டி வந்து மண் போய் செட் ஆகாது. நம்ம ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆயிடுச்சுனாக்கா உள்ளுக்குள்ளே கம்பியோ குச்சியோ விட்டோம்னா இறங்கவே இறங்காது, அவ்வளோ ஹார்டாக இருக்கும். ஃபுல்லாக தண்ணி ஊற்றி
அப்படியே போய் செட் ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி கொக்கோ பீட்டு பாதியும் மண்ணும் பாதி போட்டிங்கன்னா பொலன்னு இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றினாலும் உள்ளே ஊறும், செடிங்க பிடுங்கலாம், கீரைங்கெல்லாம் போடலாம், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதே மாதிரியே தான் இதுவும் தேங்காய் நாரில் பண்ணுற கொக்கோ பீட் மாதிரி கரும்பு சக்கையில் பண்ண கொக்கோ பீட். இப்போ அதை நான் உணர விட்டுட்டு இதில் ஒரு வேலை பண்ண போகிறேன். கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். என்ன பண்ண போகிறேன், இதில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வீடியோ வரும். அதுக்காக இதை எடுத்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கரும்பு சாறும் வெல்லம் நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு செய்கிற நேரத்தில் தண்ணி காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். கொழுக்கட்டை பக்குவத்துக்கு தண்ணியை விட்டு விட்டு அப்படியே பிசைஞ்சிக்கலாம். இந்த கரும்பு ஜூஸை விட்டு இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குது. டக்குன்னு பிடிச்சி வச்சுட்டோன்னாக்கா ஒரு 10 நிமிஷத்தில் கரும்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்படி வைக்கணும். தேங்காய் போட்டுருக்கேன், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆவி வர ஆரம்பிச்சிச்சு. டக்குன்னு அப்படியே பிடிச்சி வச்சுக்கலாம். அப்படியே நீங்கள் இந்த கரும்பு சீசனில் இந்த கரும்பு கிடைக்கலன்னா கூட ஆலை கரும்புன்னு ஜூஸ் போடுறாங்க பாருங்கள் ரோடுங்களில். அந்த ஜூஸ் கூட இதே டேஸ்ட்டு தான் இருக்கும் கிட்டத்தட்ட. அதனால் அது கிடச்சிதுன்னா அது கூட ட்ரை பண்ணுங்கள். இது பொங்கல் டைமில் கொஞ்சம் கூட குறைச்சி வாங்குவோம். கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுனாக்கா கொழுக்கட்டை மாதிரி செஞ்சுக்கலாம். இதில் இன்னும் கூட 2-3 ரெசிபி பண்ணலாம். இன்னொரு ட்ரிப்பு பார்க்கலாம் அதை. ஏன்னா சீவி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கைவலி வந்துருச்சு எனக்கு. யாராவது ஜென்ஸுங்க இருந்து கட் பண்ணி கீறி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள். பாதி நான் கீறினேன், பாதி எங்கள் பையன் கட் பண்ணி கொடுத்தாப்புல. ஆளுக்கு ஒரு 4 சாப்பிட்டுட்டு ஒரு கப்பு டீ குடிச்சிங்கன்னா போதும். நைட்டு டின்னர் அவ்வளோதான்ட்டு விட்டுறலாம் அப்படியே. ஓகே, ஒன்று மேலே ஒன்று வைக்கிறதுனால வைக்கலாம். இது 2வது ட்ரிப்புக்கு வச்சுக்கலான்ட்டு அதை எடுத்து வச்சிட்றேன். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சா பார்க்கலாம். ஏன்னா சூடாக கொதிக்க வச்சு தான் தண்ணி ஊற்றுறோம். அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு வெந்துருச்சு. எடுத்துடலாம் அப்படியே. கரும்பு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ சூப்பராக கரும்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து ஒரு பிளேட். இப்போ கரும்பு ஜூஸ் வச்சு புடி கொழுக்கட்டை சூப்பராக ஹெல்த்தியாக பண்ணியாச்சு பாருங்கள். நம்ம வெறும் மாவில் தண்ணியை கொதிக்க வச்சு பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கரும்பில் எடுத்து ஜூஸ் எடுத்து பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நல்லா அந்த கரும்போட அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அதில் சாப்பிடும்போது அந்த கொழுக்கட்டை எடுத்து சாப்பிடும்போது நல்லா அந்த ஃப்ளேவரும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். ஸ்வீட் அவங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. ஏன்னா கரும்பில் அந்த இனிப்பு இருக்கும் கொஞ்சம். அதனால் நான் ஒரு அரை இனிப்பு தான் போட்டு செஞ்சுருக்கேன். ரொம்ப ஸ்வீட் போட்டிங்கன்னா திகட்டும். அதனால் ஓரளவுக்கு தான் திட்டமாக போட்டிருக்கேன். பாருங்கள், பூவாட்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஆவி பறக்க சுட சுட ஒரு 4 சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க. இன்னும் இருக்கிறதையும் அப்படியே வச்சுக்கலாம்.
நல்ல வாசனை பாருங்கள், அந்த கரும்போட ஸ்மெல்லே நல்லா தெரியுது. இப்போ எல்லாத்துக்கும் ஆளுக்கு 4 நாள் வச்சு கொடுத்துடலாம். அப்படியே இந்த கரும்பு கிடைக்கல, இந்த பொங்கல் சீசன் இல்லைன்னா கூட நீங்கள் அந்த வெள்ளை கரும்பு ஆலை கரும்பும்பாங்க, அது ஜூஸ் புழிஞ்சு கொடுப்பாங்க எல்லா இடத்துலையும். அவங்கள்ட்ட ஒரு 2 கரும்பை புழிஞ்சு ஜூஸை மட்டும் வாங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா இதே மாதிரியே செஞ்சுக்கலாம், எப்போ வேணாலும் செய்யலாம். நான் இப்போ பொங்கல் டைம்னோடனே நான் இதில் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஓகே, எடுத்துகிட்டு போயிட்டு எல்லோரும் கொடுக்க வேண்டியது தான். அது வேகட்டும். அதுக்கப்புறம் ஒன்று ரெடி ஆகிடுச்சு பாருங்க.